ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் நைட் அப்படின்னு தான் சொல்லணும். இது நைட் டைம் தான். ஓகே. இந்த உலகமே இப்போ பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு சம்பவத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு. கேரளா சம்பவத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் இறந்ததுக்கு அந்த பொண்ணு மட்டுமே காரணம் இல்லை, சுற்றி இருக்கிற நம்மளும் தாங்க காரணம். அதுக்கு ஒரு விஷயத்தை அது உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் நம்ம கமெண்ட் பண்ணுறது, பேசுகிறது, இதனாலேயே தான் சில பேருக்கு இல்லை, நம்மளுக்கே கூட நாளைக்கு அது நம்மளுக்கே கூட நடந்தாலும் கீழே கமெண்ட் அப்படி தான் வரும், சொல்ல முடியாது. அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நம்மளுக்கு மனசு எவ்வளோ புண்படும். ஓ, இவன் இப்படிப்பட்டவனா, இப்படியானவனா, அப்படியானவனா. அதாவது ஒரு பொறுக்கியை டேய் நீ பொறுக்கிடா அப்படின்னு சொன்னால் அவன் இப்படின்னுட்டு போயிடுவான். அதே ஒரு நல்லவனை போயிட்டு நீ பொறுக்கின்னு சொன்னால் அவனால் ஒத்துக்க முடியாதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு. என்னடா நம்ம ஒன்றுமே பண்ணல, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு மனம் உடஞ்சி தான் போகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும்போது நம்ம வீட்டுங்களில் இருக்கிற இந்த மாதிரி வேறு ஏதாவது நியூஸ், இந்த நியூஸ் மட்டும் இல்லைங்க, வேறு எந்த நியூஸாக இருக்கட்டும், ஃபேக்கான நியூஸாக இருக்கட்டும், எது வந்தாலுமே நம்மளை பற்றி ஒரு விஷயம் வருதுன்னா முதல்ல நம்மளோட ஃபேமிலி அவங்க இது ஏன் நீ இப்படி பண்ண அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அதோட உண்மைத்தன்மை எதுவோ நம்மலாம் கேட்டு தெரிஞ்சு, இல்லை என் பையன் இப்படி பண்ணியிருக்க மாட்டான், இல்லை என் தம்பி இப்படி பண்ணியிருக்க மாட்டான், இல்லை என் அக்கா அப்படி பண்ணியிருக்காது, அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வைங்க தயவு செஞ்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க வீட்டில் எதுவும் ரியாக்ட் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன். நான் வேறு எதுவும் தப்பாக எதுவும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். பட் அவருக்குள்ளேயே கேள்விகள் கேட்கப்பட்டு கடைசியில் அவரோட மரணத்தில் கொண்டு போய் நிறுத்திடுச்சு அது. அதான் சொல்கிறேனே, ஒரு வீடியோ உண்மையாக இல்லாத போது அந்த வீடியோவுக்கு போயிட்டு நம்ம கீழே கமெண்ட் பண்ணுறது மூலியமாக இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னா பண்ணாதீங்க. ஒரு நல்ல விஷயமா பண்ணி போடுறாங்களா, இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, இல்லை ஒரு கல்யாணம் நடக்குது, ஏதோ அந்த மாதிரிலாம் நடக்குது, அது ஒரு நல்ல விஷயங்க. அங்கே போயிட்டு நீங்கள் உங்களோட வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள், இல்லை வேறு ஏதோ கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் இந்த மாதிரியான ஒரு வீடியோஸ்க்கெல்லாம் போய் என்கரேஜ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு லைக் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இது என்கரேஜ் பண்ண இது இன்னும் அதிகமாகும். இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு இப்படி வியூஸ் அதிகமாகுது, சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தி ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே அவங்களுக்கு தோணுறது. ஸோ தட் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளும் அறிஞ்சு ஆராய்ஞ்சு பார்த்து தான் ஒரு வீடியோவுக்கு நம்ம கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணணும். அவர் பாவம் இறந்துட்டாரு. அதோட விளைவுகளை இப்போ அவங்க ஃபேமிலியிலேருந்து தான் அவங்க சந்திச்சிட்ருக்காங்க. நம்மளுக்கு என்னங்க ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டு போயிடுவோம். இன்றைக்கி இந்த விஷயத்தை பற்றி பேசுவோம், நாளைக்கு வேறு விஷயம் வந்துச்சுன்னா அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். இதை நம்ம மறந்துடுவோம். ஆனால் இழப்பு யாருக்கு? அந்த குடும்பத்துக்கு தான் இழப்பு, இல்லையா? ஸோ நம்ம என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. பெண்களே தயவு செஞ்சு சொல்கிறேன், நம்மளோட அதாவது பெண்களுக்கு கொடுத்துருக்குற அந்த உரிமையை தப்பாக யூஸ் பண்ணாதீங்க சொல்கிறேன். தயவு செஞ்சு தப்பாக யூஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு உண்மையிலே நடந்தால் கூட அதை யாரும் நம்ப முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிடாதீங்க. நாளைக்கு வேணுன்ட்டே ஒரு பொறுக்கி போயிட்டு யாராச்சும் ஒருத்தர் ஏதாவது பண்ணுவாங்க, அது உண்மை இல்லைன்னு அவங்க நிரூபிப்பாங்க. இது தேவையில்லாத விஷயம் இல்லையா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம குண்டா இருக்கிறோம், ஒல்லியாக இருக்கிறோன்றது மேட்ரு இல்லைங்க. குண்டா இருந்தால் என்னங்க, கரெக்ட் டைம் சாப்பிடுங்க, கரெக்ட் டைமுக்கு வாக்கிங் போங்க, கரெக்ட் டைமுக்கு தூங்குங்க, கரெக்ட் டைமுக்கு எல்லாமே நம்ம கரெக்டாக செய்யும்போது நம்மளோட ஆரோக்கியம் கெட்டு போகாதுங்க. நம்ம எப்போ கெடுது அப்படின்னா, டைமுக்கு அதிகமாக நம்ம அதாவது டிவி பார்த்துட்டு நைட்லாம் 1 மணி 2 மணி வரைக்கும் ஒவ்வொருத்தர் முழிச்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி முழிக்காதீங்க. உழைச்சிட்டு வந்தீங்களா, கரெக்டாக சாப்பிடுங்க, கரெக்ட் டைம் சாப்பிடுங்க, கரெக்ட் டைம் தூங்குங்க. கரெக்ட் டைமுக்கு எல்லாமே கரெக்டாக நடந்ததுன்னா அந்த மாதிரி நடக்காது. வெங்காரம் அப்படின்ற ஒரு இதை வாங்கி சாப்பிட்டு ஒரு குழந்தை இறந்தே போச்சு, 19 வயசு அந்த பொண்ணுக்கு. அவங்க அப்பா அம்மாவுக்கு யாருங்க ஆறுதல் சொல்லுவாங்க? யூடியூப்பில் இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு இது யாருமே விளம்பரம் பண்ணக்கூடாது. அதை யூடியூப்பும் அனுமதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சொல்கிறேன். இந்த வீடியோஸ் மூலயமா யாருமே வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்களாக போயிட்டு
எக்சர்சைஸ் பண்ணுங்க வேணும்னா எக்சர்சைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. ஆ சாப்பாட்ல வந்து கரெக்ட் டைம் சாப்பிட்டீங்கனாவே போதுங்க. நீங்க வந்து சாப்பாட்ல டயட் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு இன்னும் இன்னும் மேலும் மேலும் வந்து நம்ம வந்து உடம்பு என்ன சொல்றது? ஆரோக்கியம் தான் கெட்டு போகும். அதுக்கான முடிவு வந்து என்னன்னா, கரெக்ட் டைம் சாப்பிடுங்க, கரெக்ட் டைம் தூங்குங்க, கரெக்ட் டைம்க்கு எல்லாமே கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ நான் இத தான் சொல்ல வந்தேன். ஆ திருப்பி திருப்பி பேசக்கூடாது அப்படின்னு நெனைக்கிற ஒரு விஷயம் தாங்க இது. இது இன்ன வரைக்குமே பேசிட்டு தான் இருக்காங்க. இது ஓயாதுன்னு நெனைக்கிறேன் நானு. ஏன்னா இது இருக்க இருக்க இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டு தான் போயின்ருக்கு. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணாதீங்க. ஆ நம்ம தான் அதுக்கு எல்லாம் பொறுப்பு ஏத்துக்கணுமா இருக்கு கடைசியில. ஒரு மனுஷனோட உயிரே போயிடுச்சுங்க. அவங்க ஃபேமிலிக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க? இன்னைக்கு நீங்க கமெண்ட் போட்டவங்க யாராச்சும் போய் ஆறுதல் சொல்ல போறீங்களா? ஆ இந்த வீடியோ மூலியமா அவரோட குடும்பத்துக்கு ஆழ்ந்த அ அனுதாபங்கள வந்து தெரிவிச்சுக்கிறோம். சாரி. ஆ இதில நம்மளும் ஒரு ஆயிட்டோம் இல்லையா? அதனால சாரிங்க. இனிமேலாவது அந்த மாதிரி ஒரு தீபக் இருக்கக்கூடாது அப்படின்னீங்கன்னா, இந்த மாரியான ஒரு வீடியோஸ வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. ஓகே, பாய்.